டாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து T20 போட்டிகளை முடிச்சிருக்கு. மொத்தம் 5 T20 போட்டிகளை நாம் ஏற்கனவே கணித்த மாதிரி 4-1 அல்லது 3-2 அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இந்தியா 4-1 அடிப்படையில் ஜெயிச்சு வின்னர் ஆகிட்டாங்க. நமது கணிப்பு 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயித்ததுனால 80% வெற்றியை இதுவரைக்கும் பதிவு செஞ்சுருக்கோம். இந்தியாவும் 80% வெற்றியில் கோப்பையை கைப்பற்றி விட்டது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒன்-டே மேட்ச் நடக்க இருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராஃபி வர்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த 3 மேட்ச்சு நடக்க இருக்கிறது. அது இங்கிலாந்தோட ஃபஸ்ட்டு போட்டி அப்படின்னு பார்க்கும்போது நாக்பூரில் நடக்குது. மதியம் 1:30 பிப்ரவரி 6 இதில் இந்தியாவுடைய ஸ்குவாடு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில், ஸ்ரேஷ் ஐயர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி. இப்போ கடைசியாக வருண் சக்கரவர்த்தி T20 நல்லா பண்ணதுனால தாமதமாக அறிவிக்கப்பட்டாலும் அவரும் அந்த ஸ்குவாடில் இருக்காருங்கிறது இந்திய அணிக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லர், ஹாரி புரூக்கு, பென் டக்கெட்டு, ஜோ ரூட்டு, ஃபிலிப் சால்ட்டு, ஜெமி ஸ்மித்து, ஜேக்கப் பெத்தேல், பிரைடன் கார்ஸு, லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓவர்டன், ஜோப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், சகிப் முகமது, அதில் ரஷீது, அடுத்து மார்க்வுட், இவங்கெல்லாம் சிறப்பாக அந்த அணிக்காக பங்களிப்பு செய்ய காத்திருக்காங்க. இதில் ஜோ ரூட்டை இங்கிலாந்து அணி வரவேற்றிருக்கிறது நல்ல விஷயந்தான் அவங்க அணிக்கு. மற்றதெல்லாம் T20 வந்தவங்க தான். ஸோ அப்போ ஜோ ரூட்டு இன்னும் இங்கிலாந்து அணிக்கு பலம் சேர்ப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது முதல் ODI மேட்ச்சில். இந்தியாவுடைய உதயத்தின் மேலே உதயாதிபதி புகர் அவர் 4ஆம் இடத்துலையும் உதயத்தின் மேலே உச்ச மதி உட்கார்ந்துருக்கிறது நல்லது என்றாலும் கூட இங்கிலாந்துடைய உதயத்தின் மேலே பொன் அமர்ந்திருப்பதும் உதயாதிபதி சேய் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருப்பதும் இந்தியாவை காட்டிலும் இங்கிலாந்து அதிரடியான துவக்கத்தையும் அதிரடியான ஆட்டத்தையும் விளையாடுவாங்க அப்படிங்கிறத காமிக்கிறது. அவங்களுக்கு எல்லாமே அவங்க நினச்ச மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுது. இந்தியாவுடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது புகர் போய் நமக்கு சூரியன் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அந்த சூரியனை தான் கவிக்க இருக்கிறது. இந்தியாவுடைய லாபாதிபதி இங்கிலாந்தோட தலைமையில் உட்காந்து இங்கிலாந்துக்கு தான் வெற்றியை இந்தியா கொடுக்குற மாதிரி இருக்கிறது. இந்தியாவை நோக்கி மந்தன் வருவது இந்தியாவுக்கு சிறப்பு இல்லை. அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லை மந்தமான ஆட்டம், இதனால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான அமைப்பு உண்டாகும். ஆனால் இவங்க இங்கிலாந்து அதிலிருந்து வீறு கொண்டு விளையாடக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது இங்கிலாந்து அணிக்கு. ஸோ இங்கிலாந்துடைய லாபாதிபதி விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகைக்கு நமக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக இருந்தாலும் கூட தன் வீட்டுக்கு லாபத்தில் போய் உட்கார்றதுனால அது அவங்களுக்கு அவங்க தோக்கிற மாதிரி போனாலும் முடிவில் இங்கிலாந்து அணி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் தெரிகிறது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேஷ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு ஜாஸ் பட்லர், ஜோ ரூட்டு, லியாம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீது, ஜோப்ரா ஆர்ச்சர், ஷகிப் மஹ்மூத் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. அப்போ இந்திய அணியோட கொஞ்சம் கூடுதலாக அவங்க சிறப்பாக செயல்பட்டு இந்த போட்டியில் முதல் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கிலாந்துக்கு உண்டு என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.